வணக்கம், நான் உங்கள் மணியன் கோபி. இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நாளைக்கு விஜயதசமியில் நம்ம ராஷ்ட்ரிய சுயம்சேவக சங்கத்துடைய 100 ஆண்டு முடிஞ்சு 101வது விஜயதசமியில் அடி எடுத்து வைக்க போகிறாங்க. அதை கௌரவப்படுத்துகிற விதமாக நம்ம மத்திய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி 1 அக்டோபர் 2025 அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சங்கம் 100 ஆண்டோடைய ஒரு கௌரவப்படுத்துகிற விழா. அந்த விழாவில் சங்கத்தோடைய சர்க்காரியவாக் தத்தாத்ரேயாஜி, அதுக்கப்புறமா அந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் கஜேந்திர சிங்ஜி, டெல்லியோடைய முக்கியமந்திரி ரேகா குப்தாஜி, அதுக்கப்புறம் நம்மளோட பிரதம மந்திரி மோடிஜி, இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, தலைமை தாங்கி உரையாற்றினாங்க. அதில் மோடிஜி என்ன பேசினார் அந்த ஸ்பீச்சில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோடிஜி முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால், எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். சங்கம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒன்று. அப்படி நிறைய சுயம்சேவர்கள் வேலை பண்ணிகிட்டே இருந்துக்கிறாங்க. அதில் விஜயகுமார் ஜி இப்போது ரீசண்டாக தவறிட்டார். அதனால் அவருக்கு முதல்ல என்னுடைய அஞ்சலி செலுத்திக்கிறேன்னு சொல்லி தான் உரை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், விஜயதசமியோடைய நம்ம சங்கம் 100 ஆண்டுகளை தாண்டுது. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய கல்ச்சுரல் ரிவைவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திரும்ப நம்மளோட கலாச்சாரம் உயிர் பெற்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி சமுதாயத்தில் இந்த மாதிரி தேவைகள் வரும்போது நம்ம நாட்டுடைய கான்ஷியஸ்னஸ், பரம்பொருள் ஒரு அவதாரம் எடுப்பாங்க. அது ஒரு காலகட்டத்தில் ஒரு அவதாரம் எடுத்துகிட்டே வருவாங்க. இந்த நூற்றாண்டோடைய அவதாரம் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சங்கத்தை மோடிஜி என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், கடவுளோட ஒரு அவதாரம், இந்த நூற்றாண்டோட அவதாரம்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மத்திய அரசாங்கம், பாரத அரசாங்கம் 2 விஷயத்தை கௌரவமாக பண்ணுறோம். ஒன்று ஸ்டாம்ப்பு வெளியிடுறோம். இது எல்லாருமே பண்ணுறாங்க பொதுவாக, எல்லா பல நிகழ்ச்சிகளில் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வெளியிடுறோம். அந்த ஸ்டாம்பில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, 1963 ரிப்பப்ளிக் டே பரேடில் நம்ம சங்க சுயம்சேவகர்கள் அந்த பரேடில் கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய பெருமையும் கௌரவமும், நம்மளோட பேட்ரியாட்டிசமை, தேசபக்தியை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் அந்த நிகழ்வை காமிக்கக்கூடிய ஸ்டாம்பாக இருக்க போகுது அந்த ஸ்டாம்ப்பு. இது ஒன்று. இன்னொன்று காயின், ஒரு 100 ரூபாய் காயின் வெளியிடுறோம். அந்த 100 ரூபாய் காயினில் என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு பக்கம் பாரத மாதா சிங்கத்து மேலே இருக்கிற மாதிரியான ஒரு படம். இது காயினோட ஒரு பக்கம். காயினோட அது பாரத மாதாவுக்கு சுயம்சேவகர்கள் பிரணாம் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கமும் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சங்கத்தோட மோட்டோ எழுதியிருக்கிற மாதிரி ஒரு இருக்க போகுது. இந்த காயினை நம்ம வெளியிடுறோம். நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா 1947 இப்போ வரைக்கும் முதல் முறையாக நம்ம பாரத மாதா நம்மளோட இந்தியன் கரன்சியில் வர்றது தான் ஃபஸ்ட் டைமு. இது நம்ம வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த நிகழ்வில் நான் நம்ம சங்கத்தை ஆரம்பித்த டாக்டர் ஹெட்கேவர் அவர்களோட பாத கமலங்களை நான் மரியாதை செலுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் சங்கத்தை எதோடு ஒப்பிடுறாருன்னு சொன்னால், நதியோடு ஒப்பிடுறாரு. எப்படி ஒரு நதி போகிற வழியில் எல்லாம் நன்மை பயக்கிட்டே போகுமோ, போகிற வழியில் எல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டே போகுமோ, அங்கே இருக்கிறவங்களை வளப்படுத்திக்கிட்டே போகுமோ, அதே மாதிரி சங்கம் அதை எந்தெந்த துறைகள்லாம் தொடுதோ, எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இருக்கிறவங்களை உயர்த்திக்கிட்டே போகும், அங்கே இருக்கிறதுல நல்லது பண்ணிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பேரலல் ட்ரா பண்ணுறாரு. இன்னொன்று என்ன சொன்னாருன்னு சொன்னால், எப்படி நதிகளில் கிளை நதி ஸ்ட்ரீம்ஸ் ஒன்று இருக்குமோ, அதே மாதிரி சங்கத்துக்கும் நிறைய கிளை அமைப்புகள், விவித க்ஷேத்திரங்கள் இருக்கும். அது ஒரு நதி பல கிளை நதிகள் உருவாக்குற மாதிரி, பல ஸ்ட்ரீம்ஸ் உருவாக்குற மாதிரி சங்கத்துக்கு நிறைய விவித க்ஷேத்திரங்கள் உருவாக்கிட்டே இருந்துச்சு, மல்டிப்ளை ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு கிளை நதியும் ஒரு துறையை முன்னேற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது விவசாயமாக இருக்கும், இல்லாட்டி சமூக நீதியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆதிவாசிகளுக்கானதாக இருக்கட்டும், இல்லாட்டி தொழில்களுக்கானதாக இருக்கட்டும், இல்லாட்டி உழைப்பாளிகளுக்கானதாக இருக்கட்டும். இப்படி எல்லா துறைகள்லையுமே சங்கம் என்ன பண்ணுதுன்னா, சங்கத்தோட விதக்ஷேத்திரங்கள் வேலை பண்ணிகிட்டே இருந்தது. இப்படி பலதாக அது மல்டிப்ளை ஆனாலும் ஒருதுக்கும் இன்னொருதுக்கும் என்றைக்குமே ஒரு முரண்பாடு வந்ததே கிடையாது. ஏன்னா இது எல்லாத்தோடைய நோக்கம் ஒன்று தான். சங்கத்தோட எல்லா கிளை அமைப்புகளோட விதக்ஷேத்திரங்களோட நோக்கம் நாடு முதல்ல அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய நோக்கம். அதுக்கு தான் வேலை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதனால் எந்த ஒரு முரண்பாடுமே எந்த கிளை நதிகளுக்குள்ளேயும் இல்லை எல்லா ஸ்ட்ரீம்ஸுக்குள்ளேயும் வந்ததே கிடையாது. சங்கமோடைய வேலை என்னவாக இருந்ததுன்னு சொன்னால்,
இந்த நாடை வந்து முன்னேற்றுறது. அந்த நாடை எப்படி முன்னேற்றுறதுன்னு சொன்னால், தனிநபரை முன்னேற்றுறது மூலமாக நாடை முன்னேற்றுறது. தனிநபரை எப்படி முன்னேற்றுறது? தனிநபரை தினசரி நித்திய ஷாக்காவு மூலமாக தனிநபரை முன்னேற்றுறது. இந்த ஒரு வழிபாதையை சங்கம் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருந்துச்சு. சங்கத்தை ஆரம்பித்த டாக்டர் ஹெட்கேவார்ஜிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு, எப்போ நாடை வந்து நம்ம முன்னேற்ற முடியும், எல்லா துறைகளிலும் உயர்த்த முடியும்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்டு மக்களும் அவங்க சுயமாக முன்னேறது மூலமாகவும் அவங்க நாட்டுக்காக வேலை பண்ணுறதுக்கு தயாராகும் போது அது முடியும் அப்படிங்கிறத அவர் நல்லா உணர்ந்திருந்தார். அதனால் சங்கத்தோடைய ஷாக்கால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தினசரி இது 100 வருஷமாகவே தினசரி அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களோட சுய ஒழுக்கம், அவங்களோட சுய முன்னேற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க சுய முன்னேற்றத்தின் மூலமாக நாட்டோட முன்னேற்றம். அவங்களுக்கு எப்போவுமே அந்த மாதிரி சிந்தனை, அவங்க தேசப்பற்று சிந்தனை வந்து வளர்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். ஷாக்கால் 3 விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வேலை நடந்துகிட்ருக்கும். ஒன்று வந்து உடல் ஆரோக்கியம், ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்காக வேலை நடக்கும். அதுக்கப்புறம் மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, மனோசக்திக்காக வேலை நடக்கும். இன்னொன்று சமுதாயத்தோட நன்மைக்காக வேலை நடக்கும். இந்த 3 துறைகள்லையும் ஒரு ஷாக்கால் ஒரு சுயம் சேவகனை வந்து மேம்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய உடல் நல்லாயிருக்கும், அவங்களோட மனம் நல்லாயிருக்கும், அவங்களோட சமுதாய சிந்தனை வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இது மூலமாக அவங்க வந்து நாட்டுக்காக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தியாகம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெடிக்கேஷனாக இருக்கட்டும், இது ரெண்டும் வந்து நேச்சுரலாக ஈஸியாக எல்லா சுயம் சேவகனுக்கும் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். டாக்டர் ஜியோட ஒரு முக்கியமான வாக்கியம் உண்டு. என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், எப்படி இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கோ, உனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதாவது எப்படி அவர் சொல்ல வர்றாருன்னு சொன்னால், எப்படி வந்து ஒரு மண்ணை எடுத்து அதை சுட்டு அதை வந்து செங்கலாக்கி அதை வச்சு வீடு கட்டுறோமோ, அப்போது வெறும் மண்ணை எடுத்து அதை வந்து நம்ம மேம்படுத்தி அதை ஒரு வீடாக மாற்ற முடியுதோ, அதே போல் சாமானிய மனிதர்களை வந்து அவர் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவங்கள மேம்படுத்தி அவங்கள உயர்த்தி எல்லா வேலைகளையும் வந்து அவர் நிறைவேற்றினார். ஸோ டாக்டர்ஜி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சாதாரண மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அசாதாரணமான காரியம் செய்தது தான் சங்கம்னு சொல்கிறார். ஸோ இதுதான் சங்கத்தோடைய நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ எப்போவுமே சங்கம் 100 ஆண்டுகளாக சங்கத்தோட ஒரே குறிக்கோள் நாடு முதன்மை ஆகிறது தான் வந்து சங்கத்தோடைய குறிக்கோளாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ எப்பெல்லாம் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போ சங்கம் வந்து தன்னையே நாட்டுக்காக வந்து அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து சுதந்திர போராட்ட காலத்திலேருந்தும் சரி, டாக்டர் ஜியிலேருந்து எல்லா சுயம் சேவகர்களுமே வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க. டாக்டர் ஜி பல முறை வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 1942 பல சுயம் சேவகர்கள் வந்து பலிதானமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமா கூட நிசாம் ஹைதராபாத் அவங்களுடைய போராட்டத்திலையும் நிறைய சுயம் சேவகர்கள் வந்து உயிர் துறந்தாங்க. கோவாவோட விடுதலைக்காக இருக்கட்டும் சரி, இல்லை நாகர் ஹவேலியாக இருக்கட்டும், இது எல்லா போராட்டங்களுக்குமே சுதந்திரத்துக்கு அப்புறமாவும் சரி சங்கம் அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கு. இந்த 100 ஆண்டு பயணம் வந்து சங்கத்துக்கு சுலபமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இல்லை. எந்த பிரச்சனையுமே சந்திக்கலையான்னு கேட்டால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருந்துச்சு. நிறைய சூழ்ச்சிகள், சங்கத்தை தடை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள், என்னென்னவோ கஷ்டங்களை வந்து சங்கம் சந்தித்து தான் வந்து 100 ஆண்டு கடந்து வந்திருக்குது. இதில் முக்கியமாக நம்மளுடைய 2வது சர்ச்சங்கச்சாலை குருஜி அவர்களை வந்து ஒரு பொய் கேஸை போட்டு அவரை வந்து ஜெயிலே அடைச்சிட்டாங்க. ஸோ ஜெயிலில் வச்சு அவரை டார்ச்சரும் பண்ணாங்க. அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கே, அது வந்து இந்த வரலாறுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு வாக்கியம். அது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை வந்து ஜெயிலில் போட்டு டார்ச்சர் பண்ணதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, அப்பப்போ நம்ம நாக்கு வந்து நம்ம பல்லுக்கு அடியில் மாட்டி நம்ம பல்லை வச்சு நம்ம நாக்கையே நம்மளே கடிச்சிருவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பல்லை கழட்டியாக போட்டுருவோம். நாக்கும் நம்மளோட தான், பல்லும் நம்மளோட தான். அப்பப்போ அந்த மாதிரி தப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறமா, அவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கோபமோ ஒரு கசப்புணர்வே வரவே இல்லை. ஏன்னா சங்கம் எப்போவுமே எப்படி தான் பார்த்துருக்குதுன்னா, சமுதாயத்தையும் தன்னையும் ஒன்றாவே தான் பார்த்துருக்குது. சமுதாயம் வேறு, சங்கம் வேறேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ சமுதாயம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம தான் சமுதாயம். ஸோ சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளால தான், நம்ம தான். அப்போது இந்த வேறுபாடு இல்லாமல் சமுதாயத்தையும் தன்னையும் ஒன்றாவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு அமைப்பு தான் வந்து சங்கம். இதே வழிமுறையில் தான் சங்கம் வந்து எப்போவுமே வழி நடத்திட்டு இருந்திருக்கு. அது எமர்ஜென்சி காலகட்டமாக இருந்தாலும் சரி, சங்கம் எப்போவுமே நம்ம நாட்டோடைய லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அது மேலே பூரண நம்பிக்கை, சமுதாயத்து மேலே பூரண நம்பிக்கை, சமுதாயமும் நம்மளும் ஒன்று தாங்கிற பூரண ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து இயங்கிக்கிட்டே இருந்திருக்குது. அதனால தான் சங்கத்தால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ அதன் மேலே தாக்குதல்கள் நடந்தாலும், எவ்வளோ வந்து அதன் மேலே சூழ்ச்சிகள் நடந்தாலுமே அது வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கைடு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க முடிஞ்சுது.
இப்போ கூட நம்ம வந்து ஒரு சுயம் சேவைக்கு பாட்டு பாடினார் இல்லையா, அந்த பாட்டோட செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி. ஸோ அந்த பாட்டோட செய்தியில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த நாடு தான் கடவுள், நம்ம எல்லோரும் வந்து நம்மளையே ஒரு விளக்காக மாற்றி அந்த தேசத்துக்காக நம்ம வந்து நம்மளை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த தனிப்பாடலையும் நான் வந்து இந்த வீடியோவோட சேர்த்து ப்ளே பண்ணுறேன். தேசத்தோட பிரிவினையின் போது கூட அத்தனை மக்கள் உயிர் விடும்போது சங்கம் அவ்வளோ ஒரு சேவா காரியம் ஆட்டுச்சு. அது வந்து வெறும்னா ஒரு சேவா காரியம் மட்டும் கிடையாது, அது நம்ம நாட்டோட ஆன்மாக்கே வந்து ஒரு மருந்து போட்டதுக்கான சமம் சங்கத்தோட வேலை, அப்போ பண்ண வேலை. அதே மாதிரி 1956 வந்து குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் நடந்துச்சு. அப்பயுமே சங்கத்தோட பணி வந்து அளப்பரியது. அப்போது அந்த பூகம்பத்தில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது குஜராத்தில் இருந்த ஒரு சீனியர் சங்க பிரச்சாரக்குக்கு வந்து குருஜி ஒரு லெட்டர் எழுதுகிறார். அப்போ எழுதியிருந்தார், யார் ஒருவர் தன்னோட வலியை வந்து தாங்கிக்கிட்டு இன்னொருத்தங்களோட வலியை துடைக்கிறதுக்கு வேலை பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம், அதான் ஒரு உயர்ந்த செயல்பாடுன்னு சொல்லி எழுதியிருந்தார். இதுதான் வந்து ஒரு சுயம் சேவகனுடைய ஒரு அடையாளம். அதாவது தன்னோட வலியை நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு மற்றவங்களோட வலியை துடைக்கிறவர் தான் வந்து ஒரு சுயம் சேவக்கு. இது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா வந்து 1962 சீனா கூட நடந்த போராக இருக்கட்டும், இரவு பகல் பார்க்காம பார்டரில் அவ்வளோ வேலை பண்ணாங்க சங்க சுயம் சேவகர்கள். அங்கே இருக்கிற கிராமங்களில் வந்து ரீச் பண்ணி வேலை பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா 1970களில் நடந்த ஒரு அதுக்கப்புறமா 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து அவ்வளோ இந்துக்கள் அவ்வளோ பேர் வந்து ரெஃப்யூஜியாக வந்தாங்க. அவங்களோட கண்ணீரை தொடச்சி, அவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. சுதந்திரத்துக்கு அப்புறம் உள்ள தேச பிரிவினைக்கு அடுத்து 1971 அத்தனை பேர் வந்து சங்க சேவகர்கள் அவ்வளோ பேர் வேலை பார்த்து அவங்க கண்ணீரை தொடச்சி, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு வீடு கொடுத்து அவ்வளோ வேலை பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா 1984 சீக்கியர்கள் அத்தனை பேர் கொல்லப்பட்டப்போ ஒருத்தரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேவை பண்ண முடியுமோ சேவை செஞ்சு அவங்களுடைய துக்கத்தில் வந்து பங்கேற்று அவங்க துக்கத்தை துடைக்கிறதுக்கு உதவி பண்ணவங்க சுயம் சேவகர்கள். ஒரு தடவை நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வந்து சித்திரகூடுக்கு போயிருந்தார். அங்கே போயிட்டு நானாஜி தேஷ்முக் அவர் பண்ண வேலைகள்லாம் பார்த்து அசந்து போயிட்டார். எவ்வளோ சங்க காரியத்தில் எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தார். அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களும் நாக்பூரில் நடந்த வேலைகள்லாம் பார்த்து வியப்படைஞ்சார். அது மாதிரி எல்லாருமே சங்கத்தோடைய வேலையை பார்த்து பிரமிச்சு போயிடுவாங்க. அது அந்த காலம் மட்டும் கிடையாது, இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் வந்த வெள்ளமாக இருக்கட்டும், இல்லை ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்த இயற்கை பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் எடுத்தாலும் முதல்ல நிற்கக்கூடிய ஆள் சங்க சுயம்பேவராக தான் இருப்பார். ஸோ சங்க சுயம்சேவகர் வந்து தன்னோட வலியை தாங்கிக்கிட்டு மற்றவங்களோட வலியை துடைக்கிறதுக்கு முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடியவர் வந்து சங்க சுயம்சேவகர். எல்லாத்துக்கு மேலே இப்போ கொரோனா காலகட்டம் எடுத்திங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் சங்கத்தோடைய சேவையை வந்து கணக்கிடவே முடியாது, அவ்வளோ ஒரு சேவை. அது நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகமே வியந்து பார்த்துச்சு. இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு, இவ்வளோ பெரிய கொரோனா மாதிரியான உயிர் கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையில் வந்து இவ்வளோ தான் உயிரை பணைய வச்சு இவ்வளோ சேவை பண்ணுறாங்கன்னு உலகமே வியந்து பார்த்த ஒரு அமைப்பு வந்து சங்கம். ஸோ அந்த கொரோனா காலம்லாம் வந்து சங்கத்தோடைய சேவையோடைய ஒரு தியாகத்தோடைய ஒரு எடுத்துக்காட்டுன்னே நம்ம சொல்லலாம். நாடு முழுக்க எங்கே வந்து யாராலையும் போய் ரீச் பண்ண முடியாதோ அங்கே கூட சங்கம் வந்து தன்னுடைய வேலைகளை சேவைகளை போய் செஞ்சுருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் ஆதிவாசிகள் மொத்தம் 10 கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்காக, அவங்களோட முன்னேற்றத்துக்காக, அவங்களோட நலனுக்காக சங்கத்தோட வேலை வந்து அளப்பரியது. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு வந்து அரசாங்கம் அந்த ஆதிவாசிகளை வந்து கவனிச்சதே கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்திலலாம் அவங்கள யார் காப்பாற்றி, அவங்கள யார் வந்து கொஞ்சம் உதவி பண்ணி சேவை பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா சங்கம் தான் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 10 கோடி ஆதிவாசிகளுடைய மொழிகளை பாதுகாக்கிறது, அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாத்துக்கிறது, அவங்களுடைய வழிமுறைகளை பாதுகாக்கிறது, இதெல்லாம் பாதுகாக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்க அமைப்புகள் தான். அதுக்காக அவங்க எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்கன்னா, வித்யா பாரதியாக இருக்கட்டும், சேவா பாரதியாக இருக்கட்டும், ஏக்கல் வித்யாலயா இருக்கட்டும், இல்லை ஆதிவாசி கல்யாணம் இருக்கட்டும், இந்த மாதிரி பல அமைப்புகள் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதோடு இல்லாமல் அவங்களுடைய மொழிகள், கலாச்சாரங்கள், வழிமுறைகள் எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு சங்கத்துக்கு இருக்குது. அதே போல் சங்கம் எந்த காரியத்தை முக்கியமாக எடுத்துச்சுன்னு சொன்னால், இந்த ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்துக்காக சங்கம் அவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஹிந்து சமுதாயத்தோடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற மனநிலை இருக்கிறது இருக்கட்டும், இல்லாட்டி தீண்டாமை. இதுக்கு அகெயின்ஸ்டாக சங்கம் அவ்வளோ வேலை பண்ணியிருக்கு. சங்கம் வந்து தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு அவ்வளோ வேலை பண்ணியிருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வை வந்து களையிறதுக்கு சங்கம் அவ்வளோ வேலை பண்ணியிருக்கு. இது யாரெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வார்தாவில் ஒரு சங்க முகாமுக்கு போன மகாத்மா காந்திஜி சொல்கிறார், சங்கத்தில் வந்து எல்லாரும் சமமாக பார்க்கப்படுறாங்க, சங்கம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறாங்க, சங்கம் வந்து தீண்டாமை அடியோடு அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுது, ஏற்றத்தாழ்வை வந்து முழுசாக களையிறதுக்கு சங்கம் அவ்வளோ வேலை பண்ணுதுன்னு மகாத்மா காந்தி சொல்கிறார்.
அப்போ சங்கத்தோட எல்லா சர்ச்சங்க சாலக்காக இருக்கட்டும், எல்லா காரியகர்த்தர்களாக இருக்கட்டும், அவங்களோட முக்கியமான வேலையே என்னவா இருந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீண்டாமையை எதிராக வேலை பண்ணுறது, ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக வேலை பண்ணுறதுங்கிறது சங்கத்தோட அடிநாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பாலா சாஹப் தேவசரஜி அவருடைய வார்த்தைகளையும் நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அவர் சொன்னார், தீண்டாமை மட்டும் பாவம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் உலகத்தில் வேறு எதுவுமே பாவம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதாவது என்னென்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் தீண்டாமைன்னு சொல்லிட்டு முன்னாள் சர்ச்சங்க சாலக் சொன்னார். அவர் மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு சர்ச்சங்க சாலக்குமே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீண்டாமை ரொம்ப தப்பு, ஏற்றத்தாழ்வு ரொம்ப ரொம்ப தப்பு, கொடியது, அதை நம்ம கலைந்தெடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்டே வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கத்தோடைய இப்போ இருக்கிற சர்ச்சங்க சாலக் மோகன்ஜி அவர்களும் இதே விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஒரு கிராமம்னு இருந்ததுன்னு சொன்னால் ஒரே கோவில் இருக்கணும். அதாவது என்னென்னா, எல்லாரும் அந்த கோவிலுக்கு போக முடியணும். ஒரே கிணறு தான் இருக்கணும். ஒரு கிணறு இவங்களுக்கு ஒரு கிணறு அப்படி இருக்கக்கூடாது. மூணாவது, ஒரே சுடுகாடு தான் இருக்கணும். ஸோ இந்துக்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும், ஒற்றுமை தான், இதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஒரே கோவில், ஒரே குளம், ஒரே சுடுகாடு, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சங்கத்தோட ஒரு ஐடியாலஜி. 100 வருஷத்துக்கு முன்னாடி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதோடைய நோக்கம், தேவை, வேலை வந்து வேற மாதிரி இருந்தது. அப்போது வந்து நம்ம 100 ஆண்டுகளான ஒரு அடிமையிலேருந்து நம்ம வெளியே வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது, அந்த மனப்பான்மை இருந்தது, நம்மளோட கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ இருந்தது. இப்போ நம்மளுடைய சூழ்நிலை வேறு. இப்போ நம்ம வந்து முன்னேறி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து முன்னேற்றத்துடைய பாதையில் இருக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்ச காலத்தில் நம்ம வந்து உலகத்தோடைய 3வது மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக நம்ம வந்து ஆக போகிறோம். எக்கனாமியில் 3rd பிக்கெஸ்ட் எக்கனாமியை நம்ம வந்து வளர போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். பல பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்த்திட்டு இருக்கோம். ஒரு பிரதான் மந்திரியாக அந்த பாதையில் நம்ம போகிறேன்னு சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன். அதே சமயத்தில் ஒரு சுயம் சேவகனாக சங்கம் வந்து அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றதுக்கு ஒரு நல்ல ரோட் மேப் போட்டு வச்சிருக்குன்னு சொல்கிறதுலையும் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம மானனீய தத்தாத்திரேஜி வந்து சொல்லியிருந்தார். இருந்தாலும் நான் என்னோட ஸ்டைல்லையும் அந்த விஷயத்தை திரும்ப சொல்லிக்கிறேன். ஒரு சுயம் சேவகனுடைய நம்ம நாடை முன்னேற்றுறதுக்கான 5 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. முதல் வந்து செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய சிந்தனை, இல்லாட்டி சுய அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 5 பற்றியும் விளக்கம் வந்து அதுக்கப்புறமா அவர் தனித்தனியாக கொடுக்குறாரு. இந்த 5 பற்றி முதல்ல சொல்லிடுறாரு. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் வந்து முதல்ல இது. 2வது வந்து சோஷியல் ஹார்மனி, சமுதாய நல்லிணக்கம் அப்படிங்கிறாங்க. 3வது வந்து குடும்ப பிரபோதன், குடும்பத்துடைய மேன்மை கொண்டு வர்றது. 4வது சமுதாய நற்பண்பு, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. 5வது சுற்றுச்சூழல். இந்த 5 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அதுதான் வந்து இனிமேல் நம்ம எடுத்துகிட்டு போகிற 5 விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒன்று பார்த்தோன்னு சொன்னால், செல்ஃப் அவேர்னஸ், அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்மளை பற்றின நம்மளுக்கு ஒரு அபிப்பிராயம் கரெக்டாக இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம இன்னும் வந்து அடிமை மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. நம்மளோட வரலாறை புரிஞ்சு, நம்மளோட நிலையை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணுங்கிறது ஒன்று. அதில் எதெல்லாம் வந்துருதுன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ்லேயே நம்மளுடைய சுய சார்பு ரொம்ப முக்கியம், செல்ஃப் ரிலையன்ட் ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பி தான் இருக்கணும், நம்ம நாடு நம்பி இருக்கணும். சுதேசிங்கிறது ஒருத்தர் மனசுலையும் இருக்கணும். இதெல்லாம் இப்போ ஆப்ஷனே கிடையாது. இப்போ நம்ம அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனையும் சேர்த்து வந்து சொல்ல வராரு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, வோக்கல் ஃபார் லோக்கல், அதாவது உள்ளூர் வியாபாரத்துக்கு, உள்ளூர் விஷயங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சுதேசிங்கிறது ஒருத்தரோட மனசுலையும் ஆழ பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. ஸோ செல்ஃப் அவேர்னஸில் சுய சிந்தனை, நம்ம அடிமை மனப்பான்மையிலேருந்து போகணுங்கிறது தாண்டி சுய சார்புடையதாகவும் நம்ம மாறணும் அப்படிங்கிறாரு முதல் பாயிண்டில். 2வது வந்து சோஷியல் ஹார்மனி, சமுதாய நல்லிணக்கம் இருக்கணும். இந்த சமுதாய நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு. மொழி வாரியாக நம்மளை பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க, இன வாரியாக நம்மளை பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க, பகுதி வாரியாக நம்மளை பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க, கலாச்சார வாரியாக நம்மளை பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்மளை எதெல்லாம் வந்து எல்லாம் சேர்த்து நம்ம ஒத்துமையாக இருந்தோமோ அதெல்லாம் பிரிக்கிறதுக்கு உள்நாட்டிலேருந்தும் சரி வெளிநாட்டிலேருந்தும் ஏகப்பட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து முறியடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெமோகிராஃபிக்கலாகவுமே வந்து நம்மளை வந்து பிரிக்கிறதுக்கு, அந்த டெமோகிராஃபிக் இம்பேலன்ஸை கொண்டு வரதுக்கும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதையும் நம்ம வந்து தாண்டணும். இதை நான் ரெட் ஃபோர்ட்லேயே இதை பற்றி பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வதான சோஷியல் ஹார்மனி பற்றி சொல்கிறாரு. 3வது வந்து குடும்ப பிரபோதன். 1000 ஆண்டுகளாக நம்ம நாட்டோடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் வளர்ந்து வந்ததுக்கு, இல்லாட்டி பாதுகாக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து குடும்பங்கள் தான். ஸோ குடும்பங்கள் தான் நம்ம நாட்டோடைய சிவிலைசேஷனோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிட், இந்த ஸ்டார்டிங் யூனிட்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதை பாதுகாக்கிறது வந்து நம்மளோட முக்கியமான கடமை. அது வந்து 3வது. 4வது வந்து சமூக நற்பண்பு, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து பல நாடுகள் முன்னேறதுக்கு, பல நாடுகளோட ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்ம நாட்டிலையும் அது வளரணும். அதை நம்ம நாடை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம நாட்டோடைய கண்ட்ரியோடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்மளுடைய சொத்தாக நம்ம கருதி அதை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி நாட்டோடைய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே சமூக நற்பண்புகள். இதை வந்து நம்ம வந்து வளர்க்கணும், அதை பாதுகாக்கணும், அதை முன்னேற்றணும், அதோடைய வேலையை வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது கடைசியில் சுற்றுச்சூழல்.
ஸோ இப்போ வந்து நம்ம பொருளாதாரத்தை பற்றி மட்டும் கவலைப்பட முடியாது, சுற்றுச்சூழலையும் சேர்த்து கவலைப்படணும். ஏன்னா அதுதான் வந்து நம்மளை இன்றைக்கும் பாதுகாக்கணும், நம்ம அதை ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் நம்மளோட அடுத்த வர்ற காலகட்ட மக்களுக்கும் நம்மளுடைய பரம்பரைக்கும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும், அதை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ முக்கியம். அது க்ளீன் எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து க்ரீன் எனர்ஜியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வேலை நடந்துகிட்ருக்கு. நம்மளும் அதை கவனம் செலுத்தி அதோட வேலையை நம்ம வந்து முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம ஒழுங்காக பண்ணும்போது 2047 வீக்ஷித் பாரத்தாக நம்ம நாடு இருக்கும். இதுக்காக தான் வந்து சங்கம் தொடங்கப்பட்டுச்சு, இதுக்காக தான் சங்கம் வேலை பண்ணிகிட்ருக்கோம், இதுக்காக தான் சங்கம் வந்து உழைச்சிட்ருக்கு, இதுக்காக தான் சுயம் சேவகர் எல்லோரும் வேலை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இதை நம்ம எடுத்து கொண்டு போவோம். சங்கத்தோட முக்கிய அம்சமே வந்து இதுதான். அதாவது தியாகம் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம நாட்டோடைய கலாச்சாரத்து மேலே இருக்க நம்பிக்கையாக இருக்கட்டும், பெண்களுக்கு இருக்கிற மரியாதையாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் வந்து நம்ம எடுத்து பண்ண போகிறோன்னா எடுத்து முன்னாடி கொண்டு போக போகிறோம். ஸோ சங்க சுயம் சேவகனா சங்க சுயம் சேவகர்கள் எல்லாருமா சேர்ந்து நம்ம வந்து சங்கத்தோடைய பணியை வந்து நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம நாட்டோடைய கலாச்சாரத்து மேலேயும் சிவிலைசேஷன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது அடைய போகிறோன்ற ஒரு நோக்கத்தில் தான் சங்கம் வந்து இப்போ வேலை பண்ணிகிட்ருக்கு, தியாகம் பண்ணிகிட்ருக்கு. அதனால் அதெல்லாம் நம்ம நிறைவேற்றுவோம். ஒரு முறை நாளைக்கு விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு கோடான கோடி சங்க சுயம் சேவகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுட்டு இதோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி இந்த ஸ்பீச்சை வந்து நிறைவு பண்ணிட்டாரு. எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லி அதோடு நான் இந்த வீடியோ நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். இதில் முதல் விஷயம் என்னென்னா, இப்போ வந்து சங்கம் 100 ஆண்டுகள் நிறைவடையுது. அதுக்கு வந்து ஸ்டாம்ப்பு வெளியிடுறாங்க, காயின் வெளியிடுறாங்க. மோடிஜி தான் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும் நாட்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிஷனே சொல்லலாம். அவர் பங்கேற்கிறாரு. ஆனால் சர்ப்ரைசிங்லி சங்கத்தோட சர்ச்சங்க சலக் மோகன்ஜி வந்து பங்கேற்கலை. அப்போது இது எப்படி இப்போ சக்கர் வாகஜி பங்கேற்கிறாங்க? அப்போது இது எந்த அளவுக்கு வந்து சங்கத்தோட பொறுப்பாளர்களுடைய பெரும் சிந்தனை இருக்குன்னு பாருங்களேன். பொதுவாக எப்படி இருப்பாங்க? முதல்ல நான் போய் கலந்துக்க வேண்டாங்க, எனக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்றது எனக்கு தெரியல, உடம்பு சரியில்லையா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் ஆண்டாலும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் பொதுவாகவே சொல்கிறேனே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே சங்கத்தில் வந்து தனிநபர் முக்கியத்துவம் இல்லை தனிநபருடைய பாராட்டு புகழ் இந்த வெளிச்சத்துக்கு ஆசைப்படுறதே இல்லை. மோடிஜியுமே வந்து ஒரு சுயம் சேவக்கா நிறைய இடங்கள் இன்றைக்கி பேசும்போதே பார்த்தீங்கன்னா, நான் சுயம் சேவக்கா அதை சொல்கிறேன், சுயம் சேவக்கா அதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம உள்ளிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இவங்க எல்லாருமே எதுக்காக வேலை பண்ணுறாங்கன்னா, பணத்துக்காகவோ புகழுக்காகவோ ஒரு எதுக்காகவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சுயநலமற்ற ஒரு வேலை பண்ணுறாங்கங்கிறத நம்ம இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு பெருமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுயம் சேவகனா எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டாக நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இது நாளைக்கு விஜயதசமி விழாவில் மோகன்ஜி பங்கேற்று அவங்களோட உரையாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா அதையும் நான் வந்து தமிழாக்கம் பண்ண முயற்சி பண்ணி நான் நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன இதை பற்றி நினச்சிங்க, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இதில் பேசினதில் எது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்ன்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து குருஜி சொன்ன அந்த வாக்கியத்தை இவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அதாவது சம்டைம்ஸ் நம்ம பல்லே வந்து நம்ம நாக்கை கடிக்கும், அதுக்காக நம்ம கோவமே வராது, நம்மளுக்கு நம்ம பல்லு மேலே கோவமே வராது, ஏதாவது சும்மா வந்தால் கூட சில்லி எண்ணம் தான் இருக்குமே வெளியே, நம்ம உடனே பல்ல கழட்டி போட்டுற மாட்டோமே. அந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள், நம்மளுக்கு நடக்கிற தீங்கு இல்லாட்டி வந்து இன்ஜஸ்டிஸ் நம்ம நினைக்கிறது வந்து நம்ம பல்லு நம்ம தான் நாக்கு, சமுதாயம் தான் பல்லுன்னு நினச்சிட்டு போகணுங்கிற அளவுக்கு அவர் வந்து நினச்சாருங்கிறது வந்து ஒரு திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுது. எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாம் ஒன்றா பார்க்கணுங்கிற எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்பீச் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் வேறு எதாவது என்ஜாய் பண்ணிங்கன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். शून्य से एक शतक बनते अंक की मन भावना, शून्य से एक शतक बनते अंक की मन भावना, भारती की जय विजय हो, भारती की जय विजय हो, ले हृदय में प्रेरणा, कर रहे हम साधना, मातृभू आराधना। देवों ने भी राष्ट्र के हित लक्ष्य था
ऐसा विचारा। देवों ने भी राष्ट्र के हित लक्ष्य था ऐसा विचारा। कंटकों के मार्ग चलकर राम ने रावण संहारा। ताकि निष्कंटक रहे, ताकि निष्कंटक रहे हर देव ऋषि की प्रार्थना। कर रहे हम साधना, मातृभू आराधना। ध्येय हित ही एक ऋषि ने देह को दीपक बनाया। ध्येय हित ही एक ऋषि ने देह को दीपक बनाया। और तिल तिल जल स्वयं ने कोटि दीपों को जलाया। ध्येय पथ पर चल पड़े, ध्येय पथ पर चल पड़े। ले उर विजय की कामना। कर रहे हम साधना, मातृभू आराधना। धर्म संस्कृति है सनातन, रखे जलवायु सुहावन। धर्म संस्कृति है सनातन, रखे जलवायु सुहावन। पंक्ति में पीछे खड़े का उन्नयन हो नित्य भावन। राष्ट्र का उत्थान साधन, राष्ट्र का उत्थान साधन। विश्व मंगल कामना। कर रहे हम साधना, मातृभू आराधना। शून्य से एक शतक बनते अंक की मन भावना। भारती की जय विजय हो, भारती की जय विजय हो। ले हृदय में प्रेरणा। कर रहे हम साधना, मातृभू आराधना। कर रहे हम साधना, मातृभू आराधना।